Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மீண்டும் இந்த வாரத்திலே ஆராதனையிலே உங்களை பார்ப்பதில் அதிக சந்தோஷம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான உங்களை ஆசீர்வதிப்பதாக. என்னுடைய நன்றிகள் இந்த சோத்திரத்தை நான் ஏறெடுக்கிறேன். உங்கள் அனைவருக்காகவும் ஆராதனை முடிவிலே நாங்கள் ஜெபிக்க போகிறோம். இந்த ஆராதனை நமக்கு ஆசீர்வாதம் மாற்றி கொடுப்பாராக. இந்த ஆராதனைக்கு ஆதாரமாக முதல்ல நாம் ஜெபிக்கலாம். கண்களை மூடுவோம், நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்துகிற நல்ல பரிசுத்த நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே சோத்திரம். இந்த பரிசுத்த ஆராதனைக்காக ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை வேளையிலே ராஜா நாங்கள் பாடுகிற பாடல்கள், ஆண்டவரே ஆராதனைகள், செய்திகள், ஜெபங்கள் எல்லாம் உங்களுக்கு உகந்ததாய் காணப்பட கிருபை செய்யுங்கப்பா. தடைகளை நீக்கி போடுங்க. பரிசுத்த ஆவியானவர் வாருமையா, எங்களை ஆட்கொள்ளுங்க. அடியினை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க. இடத்தில் அநேக குற்றங்கள் குறைகள் இருக்கும். விலையேற பெற்றதனால கழுவி என்னை பரிசுத்தப்படுத்துங்க. ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். உட்கார்வோம். கர்த்தரை மகிமைப்படுத்தி நாம் பாட போகிறோம். ஃபாதர் பிலிப்மோஸ் பாட்டு புஸ்தகத்தில் 113வது பாடல். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் என்னை அணுகாது. Praise the Lord. கைகளை தட்டி praise the name of Jesus. Yes. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். ஆமென். நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இன்று பாசமாய் சிலுவை பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். உலகில் இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. Thank you Lord. இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் நேசர் பெரியவரே. இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே, ஆயனை போல நடத்துகிறேன், அபிஷேகம் செய்கிறேன். Thank you my Father. Thank you my Lord.
Praise the Lord. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே, தாய் தன் பிள்ளை மறந்தாலும் மறவாத என் நேசரே, ஆயனை போல நடத்துகிறேன், அபிஷேகம் செய்கின்றேன், ஆயனை போல நடத்துகிறேன், அபிஷேகம் செய்கின்றேன். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. Praise the name of Jesus. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்த மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. Thank you my Father, thank you my Lord. Amen, amen, amen. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும், உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும், இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. செவிகளை நீ திறந்து விட்டீர், செய்வோம் உம் சீர்த்தம் வருவோம். திறந்து விட்டீர், செய்வோம் உம் சீர்த்தம். இந்த புரிதலிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே, இந்த புரிதலிலே பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும், தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே, இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. 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 தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க பருவம் வாழ்க,
நம்மை தேடி வந்தவர் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. குறைகளை மாற்றுகிறவர். உன்னதத்தின் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நம் இரட்சகர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார், இன்றைக்கும் நம்ம மத்தியிலே இருக்கிறார். அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே என்ற பாடலை நாம் ஆராதனையாக நாம் பாடப் போகிறோம். நன்றியப்பா, ராஜா, சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம், துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். நேற்று மீண்டும் நேற்று மீண்டும் என்று மாறவில்லை. சோதரம் 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 சோதரம். எஸ், ஹalleluya 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 நபியாவே ஹalleluya நபி 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 நபி. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. Thank you my Father. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. ஆண்டவரே, எங்கேயோ நாங்கள் பிறந்தோம் ஆண்டவரே, எங்கேயோ நாங்கள் வாழ்ந்தோம் ஐயா, அறியாமல் அலைந்தோம் ஐயா. என்னை செல்வி தேடி வந்தீங்க, நெஞ்சான அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீரே. உனக்கு நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. தாழ்மையில் இருந்தேன், தன்னாடி நடந்தேன், என்னை தயவாய் நினைவு கொண்டேன். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்தினீரே. உனக்கு கோடான கோடி நன்றி. தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தீர். அப்பா, தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தீர். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகின்றேன். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறேன். நன்றி உமக்கு நன்றி அம்மா, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான
என்னை தூக்கி எடுத்தீரே. நீங்க தூக்கி எடுத்தீங்கப்பா. ஐயா, ஸ்தோத்திரம். உடையான சேற்றில வாழ்ந்த என்னை ஹalleluya. ஐயா என்னை கண்டு தூக்கி எடுத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைக்கிறே. உனக்கு நன்றி அப்பா. உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி அப்பா பிதாவே. அன்பான தேவா அருமை ரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே. அன்பான தேவா அருமை ரட்சகரே, ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே. ஆண்டவரே, ஆண்டவரே, அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக ஒரு புத்திர சுவிகாசிகளுக்கு தந்திரே. நன்றி அப்பா. ஆண்டவரே, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, ஹalleluya. நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன் சொல்லி இவர்களை தெரிந்து கொண்டீரே. நன்றி அப்பா. எங்களை மகனாக மகளாக நீ ஏற்றுக்கொண்டீரே. நன்றியோடுமை துதிக்கிறோம். உங்க கோடான கொடி நன்றி அப்பா. உங்க கோடான கொடி நன்றி ஐயா. உடையான சேற்றிலே விழுந்து கிடந்த எங்களை தூக்கி எடுத்து தனி பிள்ளையாக ஏற்றுக்கொண்டதே. நன்றியோடுமை துதிக்கிறோம். நன்றியோடுமை துதிக்கிறோம். நேற்று மீண்டும் இன்று மாறாதலே சோத்திரம். வல்லமை இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும், பிரசனம் இறங்கட்டும். இன்றைக்கும் ஜீவிக்கிறீரையா. இதோ மரித்தேன் ஆனாலும் சதா காலம் நான் உலகம் சொல்லுவேன். சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். இந்த உலகத்தின் முடிவு பரியந்தமும் நான் உங்களோட சொல்லுவே. சோத்திரம். ஆவியானவரே நன்றி அப்பா. ஆவியானவரே நன்றி அப்பா. Thank you my Father. Yes, நன்றி 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 நன்றி. வல்லமை இறங்கட்டும், கிருபை இறங்கட்டியா. அன்றைய கர்த்தாவே சோத்திரம். ஆதிலே பக்கத்தில் எண்ணிக்க மக்கள்ல கிருபை இறங்கட்டியா, மகிமை இறங்கட்டியா, பிரசன்னம் இறங்கட்டியா. Thank you my Father. Thank you my Father. Thank you my Lord. Hallelujah. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. சோத்திரிக்கிறோம் 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 சோத்திரிக்கிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம். தகப்பனே கொடான கொடி நன்றி அப்பா. அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரம் என்னும் அதிகாரத்தை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி அப்பா. ரத்தத்தினால எங்களை கழுவி சொந்த மகனாக மகளாக ஏற்றுக்கொண்டிரே. நன்றியோடு துதிக்கிறோம். கொடான கொடி நன்றி அப்பா. கொடான கொடி நன்றி அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துதிகளில் வாசம் செய்கிறவரே நன்றியுடனே துதிக்கிறோம். உடைய பாதத்தை ஓயாமல் நான் முத்தம் செய்கிறோம் ஐயா. எங்களோடு இருப்பவரே நன்றி அப்பா. ஆராதனை ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுங்கப்பா. தகப்பனே நன்றியுடனே துதிக்கிறோம். நன்றியோடுமே துதிக்கிறோம். இஸ்ரவேலின் தேவனாகிய சட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே மிகுந்த பலன் உண்டாவதாக சொல்லி பார்த்து சொன்னீரே. நன்றி அப்பா. கொடான கோடி நன்றி அப்பா. ஹல்லேலூயா
my Father. நன்றி செலுத்துகிறோம். Thank you, my Master. நன்றி செலுத்துகிறோம். Thank you, my Lord. ஹalleluya. Thank you, my Savior. ஆமென். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்தின தகப்பனே, ஆமென். இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்தாங்க. தகப்பனே நன்றி செலுத்துகிறோம். மீதியான பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்பட கிருபை செய்யுங்க. கொடுக்கிறோம் சுவாமி. செய்திகளை ஆசீர்வதிங்க. ஆசீர்வதித்துக் கொடு சுவாமி. செய்திகளை ஆசீர்வதிங்க. எங்களோடு பேசுவீராக. மறைத்துக் கொள்ளுங்க. எங்களோடு பேசுவீராக. வேதத்துடைய ரகசியங்களை அடியனுக்கு காண்பிக்கத்ததாச்சு வெளிப்படுத்தி கொடுப்பீராக. ஆசீர்வதிங்க. Yes, Dad. என்னை அபிஷேகத்தை நிரப்புறார். நிரப்பு சுவாமி. எங்களை அனைவருமாய் நீ பாதுகாத்திரே. நன்றி. ஆம் தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென். 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 உட்கார்வோம். ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஆராதனை வேளையில இவ்வளவு நேரமாய் நாம் பாடினோம், தேவனை ஆராதித்தோம், துதித்தோம். கர்த்தருடைய செய்திக்கு நாம் வந்திருக்கிறோம். ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த நாளில கூட கர்த்தர் நம்மோடு இடைப்படவும் நம்மோடு பேசும் தேவன் கிருபை செய்வாராக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அல்லாமலும் எலிசா தீர்க்கதரிசியின் காலத்திலே இஸ்ரவேலுக்குள் அநேக குஷ்டரோகிகள் இருந்தார்கள். இஸ்ரவேலருக்குள்ளே அநேக குஷ்டரோகிகள் இருந்தார்கள். ஆயினும் சீரியா தேசத்தானாகிய நாகமானே அல்லாமல் அவர்கள் வேறு ஒருவரும் சுத்தமாகவில்லை என்று சுத்தமாக்கப்படவில்லை என்று சத்தியத்தின்படியே சொல்லுகிறேன் என்று இயேசு கிறிஸ்துவே அவர் ஊழியம் செய்யற நாட்கள்ல சொல்லுகிறார். என்ன என்று இஸ்ரவேலருக்குள்ளே அநேக குஷ்டரோகிகள் இருந்தாங்க. ஆனா யாருடைய காலத்துல? எலிசா வாழ்ந்த காலத்துல, எலிசா தீர்க்கதரிசியா இருந்த காலத்துல இஸ்ரவேலருக்குள்ளே அநேக குஷ்டரோகிகள் இருந்தார்கள். ஆனா சீரியா தேசத்தின் தளபதியா இருக்கிற நாகமானே அல்லாமல் வேறு ஒருவரும் சுத்தமாக்கப்படவில்லை என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, நாகமானை குறித்து கொஞ்சம் அலசி நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். நாகமான் என்று சொன்னால் இன்பம். நாகமான் என்று சொன்னால் இன்பம். நாகமான் சீரியா தேசத்தின் படைத்தலைவன், the one of the commander. சீரியா ராஜா பெனாதாத்தின் சேனாதிபதி. சீரியா ராஜா பெனாதாத்தின் சேனாதிபதி. இவன் குஷ்டரோகியாய் எலிசாவிடம் போய் சொஸ்தமானான். இவனுடைய வாழ்க்கையில குஷ்டரோகியா இருந்து எலிசா தீர்க்கதரிசியிடத்துல போய் சுகம் பெற்றவனாய் தொஸ்தமடைந்தவனாய் காணப்படுகிறான். இஸ்ரவேலிலே இருக்கிற தேவனை தவிர வேறு தேவன் இல்லை என்பதை அவன் அறிந்து கொண்டான். இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்து கொண்டான். இனி கர்த்தருக்கே அல்லாமல் அந்நிய தேவர்களுக்கு சர்வாங்க தகன பலியையும் செலுத்துவதில்லை என்று அவன் சொல்லிக் கொண்டான். கர்த்தரை தவிர வேற யாருக்கு தகன பலி நான் செலுத்த மாட்டேன் என்று சொல்லிக் கொண்டான். எனக்கு அன்பானவர்களே, நாகமானின் நினைவு கூறும்படி இப்பொழுது குஷ்டரோகியா ஒரு ஹாஸ்பிட்டல், லெப்ரசி ஹாஸ்பிட்டல், அவன் வாழ்ந்த ஸ்தமஸுக்கு அவருடைய வீட்டில் வீடு இருந்த இடத்தில கட்டப்பட்டிருப்பதாக சொல்லுகிறார்கள். இது சரித்திரத்தில் சொல்லப்படுகிறது. நாகமானுடைய அடையாளமாக அவன் வாழ்ந்த இடத்தில ஒரு லெப்ரசி ஹாஸ்பிட்டல் கட்டியிருப்பதாக சரித்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, நாகமானுடைய மரணத்தை பற்றி சொல்லப்படவில்லை. நாகமானுடைய மரணத்தை பற்றி வேதாகமத்துல சொல்லப்படவில்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுது 5ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்வோம். கொஞ்சம் விலாவரியாய் நாகமான் எப்படி சொஸ்தமானான் என்பதை குறித்து நாம் தெளிவா நம்ம பார்க்க போறோம். 1ஆம் வசனம்.
சீரியா ராஜாவின் படைத்தலைவனாகிய சீரியா ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷன், தன்னுடைய எஜமானத்திலே தன்னுடைய ஆண்டோடத்திலே பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாயிருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார், அதாவது வெற்றியை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியா இருந்தாலும் கூட அவருடைய சரீரத்துல குஷ்டரோகியா இருந்தான். இரண்டாவது வசனம், சீரியாவில் இருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து சிறு பெண்ணை சிறைப்பிடித்துக் கொண்டு வந்தார்கள். அவள் நாகமான் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறிய பெண்ணை சிறைபிடித்துக் கொண்டு வந்தார்கள். அவள் நாகமானுடைய மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். நாகமானுடைய மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். யார் அவள்? இஸ்ரவேல் தேசத்தினுடைய ஒரு சிறிய பெண். இஸ்ரவேல் தேசத்துடைய சிறிய பெண்ணா இருந்தாலும் கூட அவள் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவளாய் காணப்பட்டார். சிறிய பெண்ணா இருந்தாலும் கூட நாகமானுக்கு பணிவிடை செய்கிறவளா இருந்தாலும் கூட அவள் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவளாய் காணப்பட்டிருக்கிறாள். மூன்றாவது வசனம், அவள் தன் நாச்சியாரை எஜமானமையை பார்த்து, என் ஆண்டவன் என் எஜமான் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசனத்திலே போவாரானால் நலமாயிருக்கும். அவர் என்னுடைய குஷ்டரோகத்தை நீக்கிடுவார் என்றார். ஆமா, எஜமானுடைய குஷ்டரோகத்தை நீக்கிடுவார் என்று அந்த சிறிய பெண்மணி சொன்னார். தன்னுடைய எஜமான அம்மாவையும் அதிகமாய் நேசிக்கிற பெண்மணியா இருந்ததுனால எஜமான ஐயாக்கு இந்த குஷ்டரோகம் நீங்கத்தக்கதாக தீர்க்கதரிசி ஆகிற என் எஜமானத்துல இவர் போவாரானால் சுகம் பெறுவா என்று சொல்லி எஜமானி அம்மாவுக்கு சொல்றாங்க. படிங்க. அப்பொழுது அவன் போய் இஸ்ரவேல் தேசத்தின் பெண் இன்ன பிரகாரமாய் சொல்லுகிறாள். இன்ன பிரகாரம், அதாவது எலிசா தீர்க்கதரிசி கிட்ட போனா நான் சுகம் அடைவேன் சொல்லி எங்க வீட்டுல வேலை செய்யற இஸ்ரவேலின் தேசத்துடைய பெண்மணி சொல்லுகிறாள். இன்ன பிரகாரமாய் சொல்லுகிறாள் என்று ஆண்டவனுக்கு அறிவித்தாள். ஆண்டவனிடத்துல அறிவித்தார். நாகமான் போய் தன்னுடைய ராஜாவிடத்துல இதை அறிவித்தான். அறிவித்த பிற்பாடு அப்பொழுது சீரியாவின் ராஜா நல்லது போகலாம் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நிருபம் தருகிறேன். ஆமா, ஒரு லெட்டர் நான் எழுதி கொடுக்கிறேன் தருகிறேன் என்றான். அப்படியே அவன் தன் கையிலே 10 தாலந்து வெள்ளியையும் அந்த லெட்டரோடு கூட 10 தாலந்து வெள்ளியையும் 1000 சேக்கல் நிறைய பொன்னும் 10 மாற்று வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய் இஸ்ரவேலின் ராஜாவிடத்தில் அந்த நிருபத்தை கொடுத்தான். அந்த சீரியா ராஜா கொடுத்தார்ல, அந்த லெட்டரை, அந்த கடிதத்தை, நிருபத்தை கொடுத்தான். அதிலே இந்த நிருபத்தை அதாவது இந்த லெட்டரை கொண்டு வருகிறவர், இந்த நிருபத்தை உம்மிடத்தில் என் ஊழியக்காரனாகிய நாகமான் கொண்டு வருவான். நீர் அவன் குஷ்டரோகத்தை அவனுடைய குஷ்டரோகத்தை நீக்கிவிட அவனை உம்மிடத்தில் அனுப்புகிறேன் என்று எழுதியிருந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். என அன்பானவர்களே, நாகமான் இஸ்ரவேலின் ராஜா இடத்துல வந்து அந்த லெட்டர் கொடுக்கிறான். லெட்டர் கொடுக்கும்போது என்ன நடக்குதாங்க? படிங்க.
இஸ்ரவேலின் ராஜா இஸ்ரவேலின் ராஜா அந்த நிருபத்தை அந்த நிருபத்தை அந்த லெட்டரை வாசித்த பிற்பாடு அவன் தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு ஒரு மனுஷனை அவன் குஷ்ரோகத்திலிருந்து நீக்கிவிட வேண்டும் அவனுடைய குஷ்ரோகத்திலிருந்து நீக்கிவிட வேண்டும் என்று அவன் என்னிடத்தில் நிருபம் அனுப்புகிறது. ஆமா, சீரியா ராஜா தலைமை அனுப்பியிருக்கிறானே, நிருபத்தை அனுப்புகிறதுக்கு கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் நான் தேவனா. அல்லேலூயா. இருங்க ஒரு நிமிஷம். அப்போ ஆண்டவர் கொல்லவும் அவருக்கு அதிகாரம் உண்டு, உயிர்ப்பிக்கவும் அவருக்கு அதிகாரம் உண்டு. நான் கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் நான் ஆண்டவனா என்று சொல்லி அந்த ராஜா கேக்குறான். நான் தேவனா இவன் என்னை விரோதிக்க சமயம் தேடுகிறான் என்று சிந்தித்து பாருங்கள் என்றான். ஆமென். இப்போ நாகமான் எங்க வந்தாரு? இஸ்ரவேலின் ராஜா கிட்ட வந்துட்டார். ஆனா ஆக்சுவலா அவர் எங்க போனோம்? தீர்க்கதரிசி எலிசா கிட்ட தான் போனோம். இங்க பாருங்க, இஸ்ரவேலின் ராஜா 8 இஸ்ரவேலின் ராஜா வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு ஆமா செய்தியை தேவனுடைய மனுஷனாகிய எலிசா கேட்டபோது அவன் நீர் உம்முடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொள்வானே அவன் என்னிடத்தில் வந்து அந்த நாகமான் இடத்தில் வந்து இஸ்ரவேல் தீர்க்கதரிசி உண்டு என்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று ராஜாவுக்கு சொல்லி அனுப்பினான். அந்த செய்தி எங்க போச்சு? இஸ்ரவேலின் ராஜா தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்துக் கொண்டு இருப்பது செய்தி எங்க போகுது? எலிசா தீர்க்கதரிசி கிட்ட போகுது. எலிசா தீர்க்கதரிசி கேள்விப்பட்டு அந்த நாகமானை இடத்துல அனுப்புங்கள் என்று சொல்லி என்ன பண்ற சொல்லி அனுப்பினான். அப்படியே அல்லேலூயா. இருங்க, அல்லேலூயா. ஏன்னா அந்த நாகமானுடைய குஷ்டரோகத்தை ராஜா சுகப்படுத்த மாட்டார், முடியாது. தேவனால பயன்படுத்துகிற தீர்க்கதரிசியா இருக்கிற எலிசாவோட தான் முடியுமே தவிர இஸ்ரவேலை ஆண்டு கொண்டிருக்கிற அந்த ராஜாவினால முடியாது. அதனால தான் சொல்றான், என்னை கொல்லவும் என்னை அழிக்கவும் என்னை வகை தேடான்னு சொல்லி தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்துக் கொண்டு நான் தேவனா உயிர்ப்பிக்கவும் சுகப்படுத்த என்னால் முடியுமா என்று சொல்லி கிழித்துக் கொண்டான். இந்த செய்தியை தீர்க்கதரிசியாகிய எலிசா கேள்விப்பட்ட பிற்பாடு அவன் இடத்தில் அனுப்புங்கள் சொன்னார். அல்லேலூயா. ஆமென். அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசல்படி நின்றான். எலிசா தீர்க்கதரிசியுடைய வாசற்படியில் நின்றான். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி அந்த நாகமடத்தில் ஆள் அனுப்பி நீர் போய் யோர்தானிலே 7 தரம் ஸ்நானம் பண்ணு. எத்தனை முறை? 7 தரம் ஸ்நானம் பண்ணு. அப்பொழுது மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்ல சொன்னான். அல்லேலூயா. என்ன சொல்லிட்டாப்ல? எலிசா தீர்க்கதரிசி வீட்டு அருகாமையில வந்த உடனே நாகமான் வந்திருப்பதை கர்த்தர் அறிந்து தீர்க்கதரிசி அறிந்து அவரை நேரா யோர்தான்ல போய் 7 முறை ஸ்நானம் பண்ணு. எங்க? யோர்தான் நதியிலே ஸ்நானம் பண்ணுன்னு சொல்லி தீர்க்கதரிசி சொல்லிட்டார். சொன்ன உடனே நாகமான் எஸ் அப்படின்னு சொல்லி போனாரா? அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு கொஞ்சம் கடும் கோபம் வந்தது. கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு தன் கையினால் அவருடைய அந்த தீர்க்கதரிசியுடைய கையினால் அந்த இடத்தை அந்த குஷ்டரோகத்தை தடவி விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவான். விதமாய் தடவி குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள்ளே நான் நினைத்திருந்தேன். நான் ஸ்நானம் பண்ண சுத்தமாவதற்கு இஸ்ரவேலில் தண்ணீர் எல்லாவற்றிலும் பார்க்கிறோம் தமஸ்குவின் நதிகளாகிய அர்பானா பர்பாரும் நல்லதல்லோ என்று சொல்லி உக்கிரத்தோடு திரும்பி போனான். சொல்லாமா? அல்லேலூயா. என்னப்பா இந்த தீர்க்கதரிசி கிட்ட வந்தேன்,
அவர் நான் அவருடைய வாசல் படியில் நிற்கும் போதே சொல்லி அனுப்பிட்டாரு. போய் யோர்தான்ல 7 முறை கழுவி சொல்லிட்டாரு, ஸ்நானம் பண்ண சொல்லிட்டாரு. அவர் என்னுடைய குஷ்டரோகத்தை தடவி தடவி சுகம் கொடுப்பார் சொல்லி நான் நினைச்சா, மனிதனுடைய நினைவுகள் அவருடைய நினைவுகள் அல்ல. நம்முடைய நினைவுகள் அவருடைய நினைவுகள் அல்ல. கர்த்தருடைய நினைவு தான் பெரிய நினைவு. ஆமென். அல்லேலூயா. ஆனா இவன் நினைச்சான் இந்த தீர்க்கதரிசி சுகத்தை கொடுப்பாருன்னு சொல்லி, தன் கைகளிலே தடவி தடவி சுகத்தை கொடுப்பாருன்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் லேசான காரியம் யோர்தான்ல 7 முறை முழுக சொன்னார். அப்ப என்ன நடக்குது பாருங்க. அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி தகப்பனே, என்ன ஆண்டவனே, நிஜமானே தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்யும், அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை உமக்கு சொல்லியிருந்தால் அதை நீ செய்வீர் அல்லவா, அதை நீ போய் செய்வீர் அல்லவா. ஸ்நானம் பண்ணும். அவர் என்ன சொன்னாரு? ஸ்நானம் பண்ணு குடிக்க சொன்னாரு. ஸ்நானம் பண்ணும். அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உமோடு சொல்லும்போது அதை செய்ய வேண்டியது எத்தனை என்று சொன்னார்கள். ஆமா, அதை செய்ய வேண்டியது எத்தனை என்று சொன்னார். எத்தனை. அல்லேலூயா. என்ன வசனம் அந்த நம்பர்? 13. ஸ்நானம் பண்ணும் அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உமோடு சொல்லும் போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். ஒருத்தர் 2 பேர்ல கூட வந்தாலும் சொல்றான், எஜமானே இதை செய். ஒரு 7 மலையை தாண்ட சொன்னா தாண்டிப்பல்ல, இல்ல ஒரு மலை மேல போயிட்டு ஒரு மரத்துல ஒரு கலையை குடிச்சிருவானா செய்திருப்பல்ல, இதை செய் அதை செய்யும் சொன்ன செய்திருப்பல்ல. அவர் என்ன சொன்னாரு? ஸ்நானம் பண்ணதான் சொன்னாரு. அப்ப சொல்லும் போது அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் மொழியின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். ஆமாங்க. கீழ்ப்படியாம இருந்தா சுகம் கிடைக்காது, கீழ்ப்படிந்தா தான் சுகம் கிடைக்கும். அந்த ஏழை பெண்மணி, அந்த இஸ்ரவேலில் சிறையாக்கப்பட்டு கொண்ட அந்த பெண்மணி தன்னுடைய நாச்சாரத்துல சொல்லும் போது, ஆமா நம்முடைய எஜமான், என்னுடைய தகப்பன், என்னுடைய அதிகாரி, எனக்கு சம்பளம் கொடுக்குறவர் எங்க தீர்க்கதரிசிட்ட போனா என்ன ஆயிடும், சுகம் பெறுவாரு சொல்லி அனுப்பி அங்கேயும் ஒரு வேலைக்காரி சொன்னா. அதன் பிரகாரமா வந்தாரு. வந்து எலிசா தீர்க்கதரிசியை பார்த்த பிற்பாடு சொன்னதை செய்யாதபடி உக்கிரக கோபத்தோடு போனான். ஆனா அங்க இருக்கிற அவர்களோடு கூட வந்த வேலைக்காரர்கள் சொல்லும் போது, இதை செய்யுங்க அதை செய்யுங்க சொல்லி செய்திருப்பீர்கள் அல்லவா என்று சொல்லி கேட்ட பிற்பாடு அதன் பிறகுதான் அவன் கீழ்ப்படுகிறான். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு பிள்ளையின் மாம்சத்தை போல் மாறி அவன் சுத்தமானான். ஏற்கனவே சந்தேகம், ஒரு தடவை மொழிகி பார்த்திருப்பான், அது அப்படியேதான் இருந்துக்குது. திரும்பி 2வது தடவை மொழி இருப்பான், பார்த்திருப்பான், அது அப்படியேதான் இருந்திருக்கும். 3வது தடவை மொழி இருப்பான், பார்த்திருப்பான், அது அப்படியேதான் இருந்திருக்கும். 4, 5, 6, 7வது முறை அவன் மொழி எழுத பிற்பாடு அவன் சந்தேகமெல்லாம் என்னாச்சு, விலகி போச்சு. அவன் என்னன்னா முடிகிற போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போற மாறி அவன் சுத்தமானான். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற மக்களுக்கு தான் ஆசீர்வாதம். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற விசுவாசிகளுக்கு தான் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. நீங்க வாங்க சிஸ்டர், நீங்க வாங்க தேவனுடைய ஆலயத்துல வந்து பங்கு பெறுங்க. இந்த இடத்துல வாங்க, தேவனுடைய ஆலயத்துல நடக்குது, இங்க வாங்க பிரதர், இங்க வாங்க சிஸ்டர் நம்ம சொல்லி கூப்பிடும் போது அதை கீழ்ப்படிந்து வந்தாதான் நமக்கு என்ன கிடைக்கும்? ஆசீர்வாதம் கிடைக்கும். என் ஊழியக்காரர் எங்க இருக்கானோ நான் அங்க இருக்கிறேன். சபையின் போது உன்னை வழி நடத்தி கொண்டு வருகிறார் சொன்னா நல்ல வழியின் பாதையில தான் நடத்தி கொண்டு வருவார். இங்க பாருங்க, இந்த ஊழியக்காரருடைய வார்த்தை அசட்டப்பட்டது நிமித்தமாய், முற்கோபம் அடைந்தது நிமித்தமாய் இங்க பார்க்கிறோம். அப்பொழுது அவன் 15 வசனம், அப்பொழுது அவன்
தன் கூட்டத்தோடு எல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்துக்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். எதன் மூலமா அறிந்தான்? சுகம் அடைந்தது நிமித்தமாய் அடைந்தான். இஸ்ரவேலிலே வேறே தேவன் இல்லை என்பதை, இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறு தேவன் இல்லை என்பதை நான் அறிந்து கொண்டேன். இப்பொழுதும் உமது அடியனுடைய கையில் ஒரு காணிக்கை வாங்கிக் கொள்ளும் என்றான். அல்லேலூயா. கொடுத்த காணிக்கையை எலிசா தீர்க்கதரிசி வாங்கவில்லை. ஏன் சொன்னா, இவனுக்கு என்ன வந்துச்சு? கோபம் வந்துச்சு. என்ன வந்தது? மூர்க்க குணம் வந்தது. இந்த ஐயா வந்து என்னுடைய குஷ்டரோகத்தை தொட்டு சுகப்படுத்துவாரு சொல்லி முறுமுறுத்தான். இதை கர்த்தர் அறிந்தார். மொழி கர்த்தர் வெளிப்படுத்தினார். ஆகினால் தான் நாகாமுடைய காணிக்கையை எடுத்துக்கொள்ளவில்லை, வாங்கப்படவில்லை. அப்ப நம்ம காணிக்கை செலுத்துறோம் சொன்னா உள்ளத்தின் ஆழத்திருந்த கர்த்தருக்கு கொடுக்கணும். உதாரணமா காயினுடைய பலியையும் ஆபேலுடைய காணிக்கையும், அதாவது காயினுடைய காணிக்கையும் ஆபேலுடைய காணிக்கையும் ரெண்டு பேரும் கொண்டாந்து வச்சாங்க. ஆனா காயின் முறுமுறுத்து ஏதோ ஏறதரமா அசால்ட்டா பண்ணி காணிக்கை கொண்டு வந்தார். அதை கர்த்தர் அருவருத்தார். அதை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஆனால் ஆபேலோ தன்னுடைய காணிக்கை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கொண்டு வந்து, இது மனுஷனுக்கு அல்ல, இது கர்த்தருக்கென்று உகந்ததாய் கொடுத்ததை ஆபேலுடைய காணிக்கை கர்த்தர் அங்கீகரித்தார். இந்த நாகமான் முறுமுறுத்து நிமித்தமாக காணிக்கை கர்த்தர் அங்கீகரிக்கவே இல்லை. நம்முடைய வாழ்க்கையில கூட கர்த்தருக்கென்று கொடுக்கும்போது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கொடுத்தாதான் நமக்கு ஆசீர்வாதம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கொடுத்தாதான் ஆசீர்வாதம். உதட்டளவே அவரை துதிக்க கூடாது, உள்ளத்தின் ஆழத்தில் அவரை துதிக்கணும். ஒருவேளை நாகமான் கீழ்ப்படியாம எங்க ஊர்லயே நல்ல நதிகள் ஓடுது, ஒருவேளை போயிருந்தானா சுகம் பெற்றிருக்கவே முடியாது. ஆனா அந்த வேலைக்காரர்கள் சொன்னது நிமித்தமாய் அவன் மறுபடியும் கீழ்ப்படிந்து மனுஷன் சொன்னது அந்த யோர்தானிலே 7 தரம் முடியின பிற்பாடு சிறு பிள்ளையினுடைய மாறினான். கர்த்தருக்காக கீழ்ப்படிந்தான். தேவ பிள்ளையில இந்த செய்தியின் வாயிலாக நான் சொல்லுகிறது என்னவென்றால், முதலாவது கர்த்தருக்கு நாம் கீழ்ப்படிவோம். அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது கர்த்தருக்கு நாம் கீழ்ப்படிந்து சாத்தானுக்கு எதிர்த்து நிற்போம். அப்பொழுது நம்ம இதை விட்டு அவன் ஓடி போவான். ஜெபிக்கலாமா? கண்களை மூடலாமா? எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிற நல்ல தகப்பனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த செய்தியின் வாயிலாக நாகமான் ஒருவேளை கீழ்ப்படியாமல் போயிருந்தானா சுகமே கிடைச்சிருக்காதையா. ஆனா கீழ்ப்படிந்தானையா, கீழ்ப்படிந்த அந்த தீர்க்கதரிசியுடைய வார்த்தையின் படி 7 தரம் யோர்தான்ல முழுங்கி எழுதினாலே அவன் சுகம் அடைந்தானையா, சுகம் பெற்றானையா. எங்க வாழ்க்கையில கூட முதலாவது நாம் உமக்கு கீழ்ப்படிய வேண்டாம், உடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டாம். உடைய தேவ சமூகத்துக்கு ஓடி வர வேண்டும், ஒரு சமூகத்துல காத்திருக்க வேண்டியா. ஐயா, தேவனுடைய ஆராதனைக்கு ஓட வேண்டும். ஐயா, சமூகத்துல காத்திருக்க வேண்டும். வேத புஸ்தகம் எடுத்து படிக்க வேண்டும். அன்று குடும்ப ஜெபத்தை ஜெபிக்க வேண்டும். அன்று இரவு பகல வேதத்தில் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவானையா. அன்று நீர் வாழ்ந்த காலத்துல ஒரு குஷ்டரோகி ஓடி வந்தானையா. அன்றுவரே சித்தமானால் என்ன சுத்தமாக்க ஆளாகும் என்று சொல்லி கேட்டாயா. மத்திய சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்துல நாங்கள் பார்க்கிறாச்சு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு என்று சொல்லி சுகப்படுத்தினரே மக்கள் நன்றியாப்பா. லூக்கா சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தை நாங்கள் பார்க்கிற மாட்டோம். 10 குஷ்டரோகி வந்தாங்க. லூக்கா 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல 10 குஷ்டரோகி வந்தாங்கப்பா. அவர் எருசலேம் நகரிலே அவர் பிரவேசிக்கும் போது, அடரே கலிலேயா, அடக்கத்தாவே சோத்திரிக்கிறோம், இந்த மாதிரி இடங்களிலே ஒரு ஊழியத்துக்கு போகும்போது, ஒரு கிராமத்துக்குள்ள பிரவேசிக்கும் போது, ராஜா பிரயாணமாக பண்ணுகையில் அடரே ஒரு கிராமத்தில் போகும்போது ஒரு 10 குஷ்டரோகி வந்து, அன்றே சித்தவனையில் சுத்தமாக்குன்னு சொல்லி அந்த குஷ்டரோகி கேட்கும்போது, உங்க ஊர்ல இருக்கிற ஆசாரிகளை நீங்க காண்பீங்கன்னு சொல்லி அனுப்பும் போது அவர் நடந்து போகும்போதே சுகத்தை பெற்றார் இல்லையா, சுகத்தை பெற்றுக் கொண்டார் இல்லையா. இது அப்பேற்பட்ட அதிசயமான தேவன்.
அவர்கள் ஒருவன் மாத்திரம் நன்றி சொன்னானையா. மீதி 9 பேர் எங்கே சொல்லி கேட்டீரே ஐயா. நாங்கள் நன்றி சொல்லலாய் காணப்பட கிருபை செய்யுங்கப்பா. உம்மை துதிக்கிற பிள்ளைகளா மாற்றிக்கொள்ளுங்க, உம்மை ஆராதிக்கிற பிள்ளைகளா மாற்றிக்கொள்ளுங்க. ஒரு சமூகத்திலே அனுதினமும் தேடத்தேடா ஜெபிக்கிறையா. கிருபை, தேவ கிருபை, தேவ சமாதானம் அன்றைய நீர் செய்த அதிசயங்களை எண்ண முடியாது ராஜா. ஒவ்வொரு மக்களையும் நீங்க தாங்கிக் கொள்ளுங்க, ஏற்றிக் கொள்ளுங்க, பராமரித்துக் கொள்ளுங்க, பாதுகாத்துங்க ராஜா. ஐயா உங்களுடைய வருகை மிக சமீபம் ஐயா. எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க, பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க. உங்களுடைய வருகைக்கு நாங்கள் காத்திருக்கிறோம் ராஜா. ஐயா உங்களுடைய வருகையில நாங்கள் எடுத்துக்கொள்ளத்தாங்கள பரிசுத்தப்படுத்தப்பா. இந்த வார்த்தையில கேட்கிற அனைத்து மக்களுடைய கர்த்தருடைய கதவு இறங்கட்டும். ஆசீர்வதிங்க. இந்த காயப்பட்ட கர்த்தரை மூடிக்கொள்ளுங்க. பிதா குமாரன் பரிசுத்தம் நடத்துங்க. ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. Please blessing once again. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறேன் எங்க நல்ல பிதாவே. ஆமென். ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய சந்தோஷம், சமாதானம், ஐக்கியம் இந்த நாளிலே இருக்கிற அனைவர் மக்களோடு கூட கர்த்தருடைய வருகை மூலமாய் இன்றும் என்றும் சதாக்களும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.